ஒரு பல்லு எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ நாளுக்கு அப்புறம் அந்த இடத்துல டென்டல் இம்ப்ளான்ட் மூலியமா பல்ல கட்டிக்கலாம் அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்ல, பல்லு எடுத்த உடனே அங்க இம்ப்ளான்ட் பதிச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு இம்ப்ளான்ட் பொருந்துமா இல்ல பொருந்தாதா அப்படின்ற கேள்விகளும் நிறைய பேருக்கு இருக்கும். எந்த டைம்ல இம்ப்ளான்ட் பண்ணா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. வணக்கம். குருவக்கல் டென்டல் கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் பவித்ரா. இன்னைக்கு நாம பல்லு எடுத்த பிறகு எவ்வளவு நாளுக்கு அப்புறம் டென்டல் இம்ப்ளான்ட் ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நாம டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோங்க. பல்லு எடுத்த பிறகு எவ்வளவு நாளுக்கு அப்புறம் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்றதுல 2 டெக்னிக் இருக்குங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இமிடியேட் இம்ப்ளான்ட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னிக்குங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டிலேட் இம்ப்ளான்ட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னிக்குங்க. இந்த இமிடியேட் இம்ப்ளான்ட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னிக்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பல்லு எடுத்த உடனே அந்த பல்லோட வேர் இருக்க சாக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த டென்டல் இம்ப்ளான்ட்டோட ஸ்க்ரூவை வந்து உள்ள வச்சுட்டு அதுக்கு மேல க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு பேர் தான் இமிடியேட் இம்ப்ளான்ட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவே ஒரு பல்லு எடுத்து ஒரு 7ல இருந்து 10 நாள் வரைக்கும் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல இமிடியேட்டா இம்ப்ளான்ட் பிளேஸ்மெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாதுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பல்லு எடுக்கிறோம் அப்படின்னாக்க அந்த பல்லு எடுத்த இடத்துல வந்துட்டு அந்த போனை வந்துட்டு ரிசார்வ் பண்ற செல்ஸ் எல்லாம், அரிக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் வந்து அந்த ஸ்பேஸை ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல எலும்பு ஆறாம இருக்கிறதுனால இமிடியேட்டா இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்றது உங்களுக்கு நல்லது கிடையாதுங்க. அப்போ இந்த மாதிரி இருக்க சிச்சுவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா டிலேட் இம்ப்ளான்ட்ஸ் போறது உங்களுக்கு பெஸ்டான ஆப்ஷன் இது. இப்போ புரிஞ்சுதாங்க இமிடியேட் இம்ப்ளான்ட் பிளேஸ்மெண்ட்னா என்ன, டிலேட் இம்ப்ளான்ட் பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 2 டெக்னிக்குமே நம்ம எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நாம உங்களுக்கு இம்ப்ளான்ட் பண்றோம் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. முதல் விஷயம், நம்ம பல்லு எடுக்கிறது என்ன ரீசன்ஸ்னால எடுக்கிறோம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சாதான் உங்களுக்கு அங்க டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் இமிடியேட்டா பண்ண முடியுமா இல்ல டிலேடா லோட் பண்ண முடியுமா அப்படிங்கறத பார்க்கணுங்க. மோஸ்ட் காமனா நம்ம பல்லு எடுக்கிற சிச்சுவேஷன்ஸ் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு வந்துட்டு பல் சொத்தைனால பல்லு எடுக்கிறது. இந்த மாதிரி கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா பல்லு மட்டும்தான் அஃபெக்ட் ஆயிருக்கும். அந்த எலும்புன்னு சொல்லக்கூடியது வேருக்குள்ள இருக்கிற எலும்பு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி டைம்ல நம்ம பல்லு எடுக்கிறோம் அப்படின்னாக்க அந்த பல்லுல வேர்ல எந்த இன்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம டைரக்டா பல்லு எடுத்துட்டு இமீடியட்டா இம்ப்ளான்ட் அங்க பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாங்க. ரெண்டாவது சிச்சுவேஷன் என்ன பாத்தீங்க அப்படின்னா கம் இன்ஃபெக்ஷனால பல் எடுக்கிறதுங்க. இது மோஸ்ட் காமனா பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த கம் இன்ஃபெக்ஷன் இருக்கும். இதனாலன்னு பாத்தீங்கன்னா அதை ப்ராப்பரா பல்லு விலக்கி மெயின்டைன் பண்ண முடியாம இருக்க ரீசனால தான் இந்த இன்ஃபெக்ஷன் வருங்க. இந்த இன்ஃபெக்ஷனால என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா ஈரெல்லாம் வீக்கமா இருக்க ஸ்டேஜ்ல இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஈர வீக்கமா இருக்கிறதோட கீழே இருக்கிற எலும்புகள்லாம் சீக்கிரமே கரைய ஆரம்பிச்சிடும். அப்படி உங்களுக்கு எலும்பு கரையும் போது பல்லு வந்து ஆடி விழுக ஆரம்பிச்சிடுங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ல நார்மலா இருந்துச்சு, ஈர்ல எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த இடத்துல இமிடியேட்டா இம்ப்ளான்ட் பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும் நம்மளுக்கு. இதுவே பாத்தீங்கன்னா சிலருக்கு ஈர்ல வந்துட்டு சீல் கட்டி இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அவங்களுக்கு இமிடியேட்டா இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்றது நல்லது கிடையாதுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குனாக்க உங்களுக்கு டிலேடா இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்றதா ரொம்பவே நல்ல விஷயம் உங்களுக்கு. மூணாவது சிச்சுவேஷன் என்ன பாத்தீங்க அப்படின்னா ட்ராமான்னு சொல்லக்கூடிய சிச்சுவேஷன் தாங்க. ட்ராமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா பல்லு உடனே எடுத்துட்டு இம்ப்ளான்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாதுங்க. ஏன்னா நார்மலா உங்களுக்கு பல்லு ஆடி விழுகுது அப்படின்னா இமீடியட்டா இம்ப்ளான்ட் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறது ப்ராப்ளம் கிடையாது. இதுவே ஒரு பல்லு வந்து அடிபட்டு பல்லு உடையும் போது பாத்தீங்க அப்படின்னா பல்லு மட்டும் கிடையாதுங்க, பல்லோட வேரை சுத்தி இருக்க எலும்பும் ஃப்ராக்சர் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. இதை நம்ம ஒரு எக்ஸ்ரே வச்சு டயக்னோசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அங்க இமீடியட்டா இம்ப்ளான்ட் பிளேஸ்மெண்ட் பண்ண முடியுமான்றது நாங்க உங்களுக்கு பார்த்து சொல்ற மாதிரி இருக்குங்க. இவ்வளோ தாங்க. இந்த 3 சிச்சுவேஷன்ஸ்னால தான் மோஸ்ட் காமனா எல்லாரும் பல்லு எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுல உங்களுக்கு எந்த மாதிரி சிச்சுவேஷன் நாங்க பல்லு எடுக்கிறோம் அதை பொறுத்து தான் உங்களுக்கு இமீடியட்டா இம்ப்ளான்ட் பிளேஸ்மெண்ட் பண்றது நல்லதா இல்ல டிலேடா இம்ப்ளான்ட் பிளேஸ்மெண்ட் பண்றது நல்லதா அப்படிங்கறது நாங்க உங்களுக்கு பார்த்துட்டு சொல்லுவாங்க. இப்ப இருக்க டெக்னாலஜிலேயே 2 பிளேஸ்மெண்ட் மெத்தடுமே பாத்தீங்கன்னா பெஸ்டான மெத்தட் தாங்க. இதுல உங்களுக்கு எது பெஸ்டான மெத்தட்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க உங்க டென்டிஸ்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் பத்தி தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.